பாண்டியன் ஸ்டோரியில் அடுத்து வரத்துக்கான எபிசோடில் நம்ம மாணிக்கம் இருந்துட்டு சுடரை தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு உங்கள் அக்கா தான் அந்த வீட்டில் கல்யாணம் பண்ணிட்டு போனா. ஆனால் அந்த இடத்துல கொஞ்ச நாள் இருந்தாலையும் அவங்க ரொம்பவே எல்லாரும் நல்லா பார்த்துக்கிட்டாங்க. ஆனால் நம்மளை பற்றின விஷயம் தெரியுதான் மாப்பிள்ளையும் மாப்பிள்ளை வீட்டு ஆளுங்களும் ரொம்பவே கோவப்பட்டாங்க. ஆனால் இப்போ அவள் மாசமாக இருக்கான்னு தெரிஞ்ச உடனே அவங்க வீட்டாளங்க ஒவ்வொருத்தரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. கண்டிப்பாக உங்கள் அக்காவும் அந்த வீட்டில் வாழ போயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நீ அதை விட பெரிய இடத்துக்கு போகணும். ஏன்னா நம்மளை பற்றின விஷயம் அவங்களுக்கு ஏற்கனவே முன்னாடியே எல்லாமே தெரியும். அதனால் அப்படி தெரிஞ்சும் உன்னை பொண்ணு கேட்டு வர்றதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். அதனால் இந்த வாய்ப்பை நீ சரியாக பயன்படுத்திக்கோ. நீ எப்படியாவது அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக போய் வாழு. அப்போ தான் உங்கள் அக்காவும் உன்னை பார்த்து நிறைய விஷயங்களை கற்றுப்பா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. ஐயோ அப்பா, நீங்களாவது என்னை புரிஞ்சுக்கோங்க. எனக்கு அந்த குமர்வேலெல்லாம் வேண்டவே வேண்டாம். அதுக்கு நான் கல்யாணம் ஆகாமல் இப்படியே கூட இருந்துருவேன். நான் படித்து முடிச்சுட்டு ஒரு நல்ல வேலைக்கு கூட நான் போவேன். ஆனால் உங்களுக்கு தொந்தரவா நான் இங்கே இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சுடர் வந்து சொல்லிடுறாங்க. இங்கே பாருமா, பெற்றவங்களுக்கு சந்தோஷமே தான் பிள்ளைங்க கல்யாணம் கட்டிக்கிட்டு அங்கே போய் சந்தோஷமாக வாழ்கிறத பார்க்குறதுக்காக தான். ஆனால் அதில் எங்களுக்கு ஒன்று கிடைக்கவே இல்லை. ஆனால் நீ வாழ்கிறதையாவது நாங்கள் சந்தோஷமாக பார்க்கணுன்னு நினைக்கிறோமா அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. வேணா உன் காலில் கூட விழுறேன்னு காலில் கூட விழுறாங்க. அதோடு இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க.